ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் பதம் 15 இருந்து பார்த்த பிறகு அர்ஜுனன் கேட்கிறார். அர்ஜுன உவாச்ச பக்ஷ்யாமி தேவாம் அவதேவ தேகே. உங்களுடைய தெய்வீக சரீரத்துல பார்க்கிறேன். சர்வாம் ஸ்ததா பூத விசேஷ சங்கான், ஜீவராசிகள்லாம் தெரியுறாங்க. பிராமணமிசம் கமலா சனாஸ்தம், பிரம்மண அதாவது பிரம்மணா, கமலானா தாமரை, தாமரையில பிரம்மா அமர்ந்திருக்கிறார். சுசிம்ச சர்வான் உரகாம்ச திவ்யான், சிவபெருமான் மகாதேவன் ரிஷிகள்லாம் தெரிகிறாங்க அப்படிங்கிற. அர்ஜுனன் கூறினார், ஓ தேவனே, நான் உங்களது தெய்வீக திருமேனியில் எல்லா தேவர்களையும், உயிர் தொகுதிகள் அனைத்தையும், தாமரை மலரில் பிரம்மதேவரையும் மகாதேவனையும் ரிஷிகளையும் தெய்வீக நாகங்களையும் கூட காண்கிறேன். விளக்கம். பகவானுடைய ஆச்சரியமான சொரூபத்தை பார்த்து அவர் மேல பக்தியும் பணிவும் வந்தது அர்ஜுனனுக்கு. இதனால தேவா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். தவதேக அப்படிங்கிற சொல் அர்ஜுனன் முன்னாடி இருக்கிற கிருஷ்ணருடைய திருமேனியை குறிக்கும். உங்களுடைய அந்த தெய்வீக திருமேனியில அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து, முன்பு தேவர்கள் கூட்டத்தை கண்ட அர்ஜுனன் இப்போ தேவர்கள்ல முக்கியமானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களை எல்லாம் பார்க்கிறான். பிரம்மா இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், அடுத்து ரிஷிகள் கூட்டத்தை சொல்றான், தெய்வீக நாகங்கள் கூட்டத்தையும் பார்க்கிறான், வாசுகியும் இருக்கு. பிரம்மலோகம் கைலாயம் காட்சி கிடைத்தது. கைலாயத்தில் சிவபெருமான் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து இருந்தார். அதையும் அர்ஜுனன் பார்த்தான். மூவுலகிலும் மிகவும் மதிக்கத்தக்கவர்கள் ரிஷிகள், அந்த கூட்டத்தையும் அவன் கண்டான். 16வது பதம். அநேக பாகு உதர வக்ர நேத்ரம் பட்சியாமி துவாம் சர்வதோ அனந்த ரூபம் ந அந்தம் ந மத்தியம் ந புனக தவ ஆதிம் பட்சியாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. அகில லோக நாயகா, அகிலாண்ட வடிவே, தங்களை நான் கணக்கற்ற கரங்கள், வயிறுகள், முகங்கள், கண்கள் உடையவராகவும் எல்லா புறங்களிலிருந்தும் அனந்த ரூபமாகவும் எண்ணற்ற வடிவுடனும் காண்கிறேன். தங்களது இதய வடிவில் முதல் மத்தி முடிவு இவைகளை பார்க்க முடியவில்லை. தங்களது இந்த வடிவில் முதல் மத்தி முடிவு மூன்றையும் பார்க்க முடியவில்லை. விளக்கம். அர்ஜுனுடைய கண்கள்ல இப்போது பகவான் காட்டியது தவிர வேற எதுவும் அவன் கண்ணில் படல. உலக உயிர்கள்ல சரீரம் ஜடமானது, ஆனா உயிர் ஜடம் கிடையாது. அது சரீரி, உடலை தாங்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம், உணர்வு உடையவன். அர்ஜுனன் பார்க்கும் விஸ்வரூபத்துல சரீரம் சரீரி ரெண்டுமா பகவானே இருக்கிறத பார்த்தான். ரெண்டும் சின்மயமாக தெரிஞ்சது. அனைத்தும் திருமேனி. அந்த மேனிகள் தோற்றங்கள் அனைத்துக்கும் நாயகனாக கிருஷ்ணர் இருந்ததால் விஸ்வேஸ்வரா என அழைத்தான். எண்ணற்ற கரங்கள், எண்ணற்ற தலைகள், புருஷ சூக்தம் போல சகசிர சீருஷ புருஷக என்பது போல எல்லையற்ற கண்கள், வயிறுகளுடன் கண்டான். இவைகள் எவை எங்கு ஆரம்பித்தது, எங்கு முடிகிறது, எது மையம் என அவனால் கணிக்க முடியவில்லை. ஒருத்தரை பார்த்தால் நாம் பூரணமாக பார்க்க முடியும். இவ்வளவு தடியாக இருக்கிறார், இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறார், இவ்வளவு உயரமாக இருக்கிறார் என அழைக்கலாம். இங்கே கண்ணனை அளக்க முடியவில்லை. ஆழ்வார் ஒரு பாடலில், நீரே உலகை உமிழ்ந்தீர், நீரே அவைகளை பராமரிக்கிறீர், இத்தனை பருவ காலங்கள் இயற்கை சூரிய சந்திரன் என அனைத்தையும் பராமரிக்கிறீர், விஞ்ஞானத்தால் சூரிய சந்திரன் உயிர்கள் என எதையும் செய்ய முடியாது, அழிவு மட்டுமே செய்ய முடிகிறது, பகவான் காக்கிறார் என்கிறார் ஆழ்வார். நீரே இந்த உலகங்களை வாமனராக அளக்கவும் செய்தீர், அடுத்து உலகு தேவையில்லை எனும் போது அவ்வளவையும் விழுங்கி விடுகிறீர். இந்த லட்சணத்தில் யாருக்கு இது என் வீடு, என் நாடு என சொல்ல உரிமை உள்ளது என கேட்கிறார். இதுவே ந அந்தம் ந மத்தியம் ந ஆதிம், முடிவில்லை, மத்திய இல்லை, முதலும் இல்லை. விராட ரூபத்தில் முடிவற்ற தன்மை விளக்கப்படுகிறது. தங்க நகையில் பொன் இல்லாத இடம் இல்லை,
புத்தகத்தில் எழுத்துக்கள் இல்லாத பக்கம் இல்லை. அதுபோல பகவான் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது கருத்து. பதம் 17. கிரீடினாம் நதீனாம் சக்ரினாம் ச தேஜோராகிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் நிரீக்ஷம் சமந்தா தீப்த அனல அக்ருதிம் ஆப்தமேயம். உங்களை கிரீடத்துடன் கதா சக்கரத்துடன் இருப்பவராக, எங்கும் பிரகாசிப்பவராக, கொழுந்துவிட்டு எரியும் அக்னியாக, சூரிய பிரகாசத்துடன் கண்கள் கூசும்படியாகவும் எங்கும் நிறைந்த அளவிட முடியாத ரூபத்தினராயும் பார்க்கிறேன். விளக்கம். கிரீடத்துடன் கதாவுடன் என்கிறார் அர்ஜுனன். அடுத்து இங்கு சொல்லப்படாத தாமரை சங்கு இவைகளையும் அது குறிக்கிறது. ஸ்வயம் பிரகாசம், அக்னி மற்றும் சூரிய ஒளி போல கண்கள் கூசும்படியான வெளிச்சம். பகவானே தெய்வீக பார்வை தந்தும் அர்ஜுனனுக்கு கண்கள் கூசின. அப்பிரமேயம் என்றால் எல்லையற்றது, எல்லை கடந்தது. அறிவதற்கு பொதுவாக 6 பிரமாணங்கள் உண்டு. அவைகள் முக்கியம்: பிரத்யட்சம், அனுமானம், சப்தம். கண்டறிதல், யூகித்தறிதல், சப்தத்தால் அறிதல். இதில் சப்தத்தால் அறிவது ஆதாரபூர்வமானது. எனவே குருகுலங்கள் இருந்தன. இந்த பிரமாணங்களும் தங்களை வர்ணிக்க போதுமானதாக இல்லாமல் போயிற்று என்கிறான் அர்ஜுனன். 2ஆம் அத்தியாயத்தில் அப்பிரமேயம் எனும் எல்லையற்ற பரமாத்மாவும் அங்கத்துணுக்கான ஆத்மாவும் கூட அதே வார்த்தையால் அழைக்கப்படுகிறது. வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்ச அகம். வேதங்களை அறிந்தவர், அறிவிப்பவர், உணரச் செய்பவர், தொகுத்தவர், ஞான வடிவினர் பகவான். எனவே உலக அறிவால் அவரை அடைய முடியாது. பகவான் ஞானத்தால் அடையப்படுபவர் அல்ல. களங்கமற்ற பக்தியினால் அவர் தம்மை பக்தனுக்கு தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியால் மட்டுமே என்னை அறிய முடியும் என்கிறார். கர்மாணி நிர்தகதி கிந்துஜ பக்தி பாஜம் என பிரம்மாவும் பாடுகிறார். கர்மா தகனமாகும், பக்தியினால் தகனமாகிறது என்கிறார். துர் நிரீக்ஷம் என்று உள்ளது. அதற்கு பொருள் கண் கொண்டு பார்க்க முடியாதபடி உள்ளது என அர்த்தம். பிறந்தநாள் ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு